தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஜாப், அதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, மேலும் இது வந்து எப்படி இதுக்கான தேர்வு நடக்கும், எந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமே பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு டிஸ்ஸும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக போய் இந்த இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் இப்போ கீழே ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சவுத்தன் ரீஜன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது சவுத்தன் ரீஜன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, இந்த சைடு ஆந்திரா, இப்படி எல்லா சைடும் வரும். இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அண்ட் லட்சத்தீவு ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இது டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மொத்தம் 73 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 31,000 92,000 வரைக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோட் 01 கொடுத்துருக்காங்க. பொது பிரிவில் 40 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கர்ஸன் 6 வேகன்சி, ஓபிசி என்சிஎல் வந்து 18 வேகன்சியும், எஸ்சி 2 வேகன்சி, எஸ்டி 7 வேகன்சி, ஓவரால் 73 வேகன்சி இந்த ஒரு போஸ்டிங்கில் மட்டும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர் சேமாக கொடுத்துருக்காங்க. 31,000 92,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவில் வந்து ஒரு வேகன்சியும், ஓபிசி கேட்டகரியில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தம் 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பிடபிள்யூடி கேண்டிடேட், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கேட்டகரி, டிஇ அப்படிங்கிறதுல தனித்தனியாக கேட்டகரியில் வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை வந்து நீங்கள் பார்த்து அது டீட்டெயிலான இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங். சரிங்களா, இது வந்து மொத்தம் 25 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவில் வந்து 13, எக்கனாமிக் அசிஸ்டன்ட் 2, ஓபிசியில் 4, எஸ்சி எஸ்டி 4, எஸ்டி வந்து 2 வேகன்சி, மொத்தம் 25 வேகன்சி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதற்கான சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 1,10,000 வரைக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 8 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல வந்து 2 வேகன்சி, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 4, எஸ்சி 3, எஸ்டி 2, மொத்தம் 19 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒருவேளை பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனித்தனி கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு வேகன்சியும் தனியாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடென்டிஃபைடு சூட்டபிலிட்டி ஃபார் பர்சன் ஃபார் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் உள்ளவங்களுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்கிறத பார்த்துக்கோங்க. முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி ஓப்பனிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் வந்து 27/12/2023 கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/1/2024 வர இந்த ஜனவரி 26 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, அது இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் கிரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20/12/2023 அதே மாதிரி உங்களுக்கு வந்து வயது தளர்வுகள் இருக்குது. ஓபிசிக்காக இருந்தால் 3 வருடங்களும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ், அது போக 3 வருடம் நீங்கள் வந்து ரெகுலர் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரெகுலர் ஸ்டடியில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தா போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் 11th எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ஸ்டேஜ் 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிபிடி டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 100 மார்க் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து 50 அவுட் ஆஃப் 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் எக்கனாமிக் செக்ஷன் பொது பிரிவில் இருக்குது. இது வந்து 40 மார்க் எடுத்தால்
போதும். SC/ST கேண்டிடேட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ், எலிமெண்ட்ரி இங்கிலீஷ், கிராமர் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸெட்ரா 12th லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 2 அந்த ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங், ரோப், இந்த மாதிரி ஓவராலாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 20 மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா ஆஃப் மார்க் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 hours டெஸ்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்டரன்சி டெஸ்ட் MS ஆஃபீஸ்லேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் கொஸ்டின் வந்து ரிலவெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபர்ட் பை போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 100க்கு 40 அவுட் ஆஃப்ல இருந்து எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 100 மார்க்கு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 100 மார்க் இருக்கும். மேலும் MS ஆஃபீஸ் சம்பந்தமான எக்ஸாம் இருக்கும். சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30% கொஸ்டின் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க் வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து 50 வந்து பொது பிரிவினர் OBC கேண்டிடேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC/ST வந்து 40 மார்க் எடுத்தால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பொது பிரிவினர், எக்கனாமிக் செக்ஷன், OBC கேட்டகரியில் உள்ளவங்க 1000 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஆன்லைன் மோடில். அது போக GST வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமன் SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லைங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 27/12/2023 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளை வந்து 26/1/2023 நீங்கள் அப்ளை இந்த வருஷம் இந்த 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜனவரி மாதம் இந்த மாதம் கடைசியில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. மினிமம் 50லேருந்து 100 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இருந்து கொடுத்துருக்காங்க 50லேருந்து 100 KB இருக்கணும். JPG ஃபார்மெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மேலும் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் பேஸ்ட், இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சென்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் போடுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, மதுரை, பெல்ஜியம், பெங்களூர், கொல்கட், கொச்சின், ஹைதராபாத் அண்ட் விஜயவாடா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, இந்த மாதிரி இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்ட் சென்னையில் வந்து எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. இது எப்போங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறது ஃபுல்லாக வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேலும் இதை வந்து அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது மூலமாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதுக்கு வந்து எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிட முடியாது. இதுக்கு வந்து தகுதி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும், சரிங்களா? மேலும் அவங்க அதில் கொடுத்துருக்க இது வந்து நீங்கள் சிலபஸ் படி நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தேர்வுக்கு வந்து தயாராகுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேலும் இது போன்ற எந்த ஒரு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற அரசு சம்பந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனோட ஆன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு என்ன வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ.